கொரியன் ஸ்டைலில் நல்லா கிறிஸ்பியான ஹனி சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து 1/2 கேஜி கிட்ட சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு வினிகர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு எல்லாமே போட்டு நல்லா பெரட்டி ஒரு 1 ஹவர் கிட்ட மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சிக்கனை பெரட்டுறதுக்காக மேலே கோட்டிங்க்கு நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1 கப்பு மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் உப்பு, பெப்பர் பவுடர் எல்லாமே போட்டு நல்லா விரவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க சிக்கனை அதில் வந்து முக்கிட்டு நம்ம வந்து ஒரு டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதாவது இது வந்து டபுள் ஃப்ரை சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து மேலாப்பில் வந்து இப்போ ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஹீட்டான ஆயிலில் திருப்பியுமே வந்துட்டு நம்ம பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாக வந்து ரெடி ஆகிடும். இப்போ சாஸ்க்காக வந்துட்டு கொஞ்சம் சில்லி சாஸு, சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு 4-5 பூண்டு வந்து சாப் பண்ணி அதையுமே போட்டு நல்லா வந்து வறுத்துக்கணும். நல்லா வந்து பூண்டு வறுந்ததுக்கப்புறமா நம்ம சாஸ் ஊற்றிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வந்து வதக்கி எடுத்துகிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இல்லைன்னா சீக்கிரம் வந்து கருகி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கனையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம தேனை மேலே சேர்த்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா பரட்டி எடுத்துகிட்டு அந்த சாஸோட அந்த தேன் அந்த சிக்கன் எல்லாமே நல்லா சேர்கிற வரைக்கும் வந்து கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுட்டு, ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்துட்டு வெள்ளை எள்ளு வந்து மேலாப்பில் தூவி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். கொரியன் ஸ்டைலில் நம்ம பண்ணோம் அப்படின்றனால அந்த வெள்ளை எள்ளு தூவியிருக்கேன். இல்லைனா அது ஃபுல்ஃபில் ஆகாது இல்லையா? அதனால தான். நம்ம ஊர் ஸ்டைலாக இருந்தால் நம்ம வந்து வெள்ளை எல்லாம் போட மாட்டோம். பட் வந்துட்டு அவங்க ஸ்டைல் பண்ணோம் அப்படின்றனால அந்த வெள்ளை எல்லாம் போட்டு பண்ணியாச்சு. ரொம்ப வந்து ஈஸியான மெத்தட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.